யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க 2026ல? விஜய் தான் வருவாங்கன்னு சொல்றாங்க மக்கள். ம். நம்மளுக்கு கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரிலாம் அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். ம். இன்னும் பதவி பிரமாணம் தான் பண்ணல நம்மளுக்கு ம். அப்படின்னு நினைக்கிறாரு. ம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி ம். நினைக்கக்கூடாது. ம். மாவட்ட செயலாளரை கூப்பிடணும். மாவட்ட செயலாளரை பேசணும். ம். இவ்வளவு தொண்டை இருக்கான்னு கேட்கணும். ம். பூத் கமிட்டி நியமிக்கணும். ம். 12,000 கிராமம் இருக்கு தமிழ்நாட்டுல. ம். 12,000 கிராமத்துலயும் கிளை கழகம் இருக்கணும். ம். அதில் மெம்பர் போடணும். ம். பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியணும். ம். இப்ப 2026ல மிகப்பெரிய கடுமையான போட்டி இருக்குமா இல்ல சாதாரணமாவே டிஎம்கே ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். சாதாரணமா ஜெயிச்சிடலாம். இல்ல நிறைய இப்ப 2026ல அது வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் ஒண்ணு வச்சு உங்களோட வாக்குறுதி எல்லாம் கொடுங்க, உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி இதுல எழுதி கொடுங்க, நான் 2026 ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அதெல்லாமே நான் வந்து பண்ணிடுறேன்னு சொன்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? நான் கண்டிப்பா டெஃபினட்டா இன்னைக்கு இந்த வாட்டி நான் யாருக்கும் போடுற மாதிரி ஐடியா இல்லை. ஆனா நான் போறதா இருந்தா நான் என்னால முடிஞ்சது விஜய்க்கு தான் போடுவேன். ஓகே. நிறைய பேர் சொல்றாங்கன்னா அதிமுக வந்து கூட்டணியில இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி போயிட்டாங்கனாக்கா அதிமுக கூட. ஸோ அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை நம்புறீங்க? அப்படிலாம் இல்லை. ம். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தலைவர்னா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கணும். ம். அது வந்துட்டு ஸ்டாலினுக்கு இருக்கு. ம். எடப்பாடியாரை பார்த்தாக்கா அந்த மாதிரி இல்லை. ம். அவர் ஒரு சாதாரணமா ஒரு கிளை கழக தொண்டர் மாதிரி இருக்கு. ம். அவரு கட்சி பலமா இருக்கணும்ன்ற மாதிரி முயற்சி பண்றாரு. ம். ஆனா ஒரு சில நிர்வாகி அவரை மீறி போறாங்க. ம். அதனால கொஞ்சம் பேஸ்க்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த மாதிரி இப்ப இல்ல இல்ல அதிமுக கிடையாது. அதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் ஓகே. நான் இப்ப விஜய் அண்ணா வந்தா உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? வரும் மக்களோட இது இது இருக்கு, மக்களுக்கு செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் மேல நம்பிக்கை வந்துருச்சு விஜய் அண்ணா மேல. ஆமா. ஓகேண்ணா. இப்ப திமுக அதிமுக நம்பாதவங்க இப்ப என்ன விஜய் அண்ணா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க? ஆமா. ஓகேண்ணா. இப்ப ஆக்சுவலா திமுக ஓட்டு போட்டு இருந்தீங்க. ஆமா. ஓகேண்ணா. சீமான் அண்ணா இருக்காருல்ல, விஜய் தலைவருக்கு தான் போடலான்னு இருக்கான். சரி ஓகே. விஜய் கிட்ட என்ன விஷயத்த நீங்க பாத்துட்டீங்க அவருக்கோசம் ஓட்டு போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புது ஆளு வந்தாருன்னா டெஃபினட்டா நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இல்ல நான் இந்த வாட்டி போட்டுட்டு இவரும் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா நான் ஓட்டே போடக்கூடாதுன்னு முடிவே எடுத்துட்டேன். சரி. பொம்பளைங்க கேட்டாங்களா, பஸ் ஃப்ரீ கேட்டாங்களா, இல்ல மாசம் வருமானம் கேட்டாங்களா, 1000 ரூபாய் கேட்டாங்களா, இவங்கெல்லாம் கொடுக்கறது எங்க தலையில கட்டிக்கிறாங்க. உங்க தள்ள எப்படி எல்லாம் கட்டி இருக்காங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வருமானம் தான் வேற. ஓகே ஓகே. நீங்க அதுல போய் கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே. உங்களை யார அப்படி போய் கொடுக்க சொல்றாங்க? நீ வீட்டுல போய் கொடுக்க வேண்டியது என்ன பண்றது? ருசி கண்டு போச்சு. வேற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதிமுக திமுக 60 வருஷமா ஆண்டு பாட்டிட்டாங்க.